Hi friends, welcome to Johan Academy. தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்க்கான ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் நம்பர் 3 இதோட ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டெஸ்ட்டில் உள்ள அதிகமான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 11th 12th புக்கில் உள்ள கண்டென்ட்ல இருந்தால் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அது போக நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் கொஸ்டினாக தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை போடுறது மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம யூடியூப் சேனலில் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வெப்பச்சலன மழை பெரும்பாலும் ஏற்படும் பகுதி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நிலநடுக்கோட்டு பகுதி. இந்த நிலநடுக்கோட்டு பகுதியில் தான் பெரும்பாலும் வெப்பச்சலன மழை ஏற்படுது. அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது மற்றும் இந்திய எதிர்ப்பு மாநாடு பெரியாரால் எங்கு நடத்தப்பட்டது? இந்த சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு பார்த்தீங்கன்னா 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டுல நடைபெற்றிருக்கும். சரிங்களா? இந்திய எதிர்ப்பு மாநாடு பார்த்தீங்கன்னா பெரியாரால சேலம் மாவட்டத்தில் நடத்தப்பட்டுச்சு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஆன்சர். சரிங்களா? ஓகே, நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்காக ஒரு கிராஷ் டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ ஜூலை 6 அதாவது நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டை மட்டும் நீங்க தெளிவாக படிச்சாலே போதும். வரக்கூடிய தாலுக் எஸ்ஐ எக்ஸாம்ல 130 கொஸ்டினுக்கு மேல ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சுக்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. இந்த பேட்சில் ஜாயின் பண்றதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய். ஸோ இதில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஐ வாண்ட் தாலுக் எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி 9385950322 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க. அடுத்தது மூணாவது கொஸ்டின். அல்பிடோ என்பதன் பொருள்? மேற்பரப்பால் பிரதிபலிக்கப்படும் சூரிய கதிர்வீச்சலின் அளவு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்க. கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கியை பயன்படுத்தும் பயிற்சியை வே சுப்பிரமணியம் பாண்டிச்சேரியில் வழங்கினார். ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். ரெண்டாவது கூற்று பாருங்க. வாணியம்பாடி கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியான கூற்று தான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின். இந்தியாவின் முதல் தொழிற்சங்கம் யாரால் எங்கு எப்போது தொடங்கப்பட்டது? நம்ம இந்தியாவோட முதல் தொழிற்சங்கம் பார்த்தீங்கன்னா சென்னை தொழிற்சங்கம். சரிங்களா? சென்னை தொழிலாளர் சங்கம். இது பார்த்தீங்கன்னா பிபி வாடியா அவர்களால 1918ஆம் ஆண்டு சென்னையில தொடங்கப்பட்டுச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு. ஸோ நம்ம தமிழ்நாட்டோட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா 2 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா 1937லையும் ரெண்டாவது 1965லையும் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? அடுத்தது 7வது கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். 44வது சட்ட திருத்தம். இது பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமையை நீக்குச்சு. அடுத்தது 42வது சட்ட திருத்தம். இது பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல சேர்த்துச்சு. அடுத்தது பாருங்க 61வது சட்ட திருத்தம். இது பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் வயதை 21 வயதுல இருந்து 18 வயதா குறைச்சிச்சு. அடுத்தது பாருங்க 69வது சட்ட திருத்தம். இது பார்த்தீங்கன்னா புதுடெல்லியை நம்ம இந்தியாவோட தேசிய தலைநகரா மாற்றுச்சு. அடுத்தது பாருங்க 101வது சட்ட திருத்தம். இது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரியை இந்தியாவில் அமல்படுத்தியது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 5, ஈக்கு 1. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின். இந்திய அரசமைப்பு நிர்ணய சபைக்கு தற்காலிக தலைவராக தலைமையேற்கும்படி யாரை யார் கேட்டுக்கொண்டார் மற்றும் இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர்? ஸோ இந்திய அரசமைப்பு நிர்ணய சபைக்கு தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹா இருக்க பார்த்தீங்களா, அவங்கள தலைமையேற்று நடத்தும்படி பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய ஜே.பி. கிருபாலினி கேட்டுக்கொண்டிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்ம இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையோட நிரந்தர தலைவரா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 9வது கொஸ்டின். ஐஹோல் கல்வெட்டில் யாரை யார் புகழ்ந்துள்ளார்? ஸோ ஐஹோல் கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா
சாளுக்கிய மன்னனான இரண்டாம் புலிகேசி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள ரவி கீர்த்தி அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா புகழ்ந்திருப்பாங்க. இந்த ஐஹோல் கல்வெட்டு பாத்தீங்கன்னா சாளுக்கிய கல்வெட்டுகள்லயே மிக மிக முக்கியமான கல்வெட்டு. சரிங்களா? அடுத்தது தவறான கூற்றை தேர்வு செய்க. கீழே ஒரு 4 கூற்று கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜெட் காற்றுகளின் அலையலையான வடிவத்திற்கு ராஸ்பி அலைகள் என்று பெயர். ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, டாப்சன் அலகு என்பது மொத்த ஓசோனின் அளவீடு. ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். மூணாவது பாருங்க, சூரிய கதிர்வீச்சு புவியை வந்தடைய 8 நிமிடம் 50 வினாடிகள் ஆகிறது. ஸோ சூரிய கதிர்வீச்சு நம்ம பூமியை வந்தடைய பார்த்தீங்கன்னா 8 நிமிடங்கள் 20 வினாடிகள் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுல கொடுத்திருக்கிறது தவறு. ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொடுத்திருக்கிறதுல தவறான கூற்று. சரிங்களா? அடுத்தது 11வது கொஸ்டின் பாருங்க, தமிழகத்தில் முதலில் பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நீதி கட்சி. அடுத்தது 12வது கொஸ்டின், பண்டைய இஸ்ரேல் அரசர் சாலமோன் முத்துக்களை டேஸ் இடத்திலிருந்து இறக்குமதி செய்தார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, உவரி. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஒருவேளை நீங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல இல்ல அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் அவைலபிளா இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க. ஓகே, 13வது கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வாதாபி கொண்டான். ஸோ முதலாம் நரசிம்மவர்மன் வாதாபி கொண்டான் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. அடுத்து மத்தவிலாசன், முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாசன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. ராஜசிம்மன், இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. கங்கை கொண்டான், முதலாம் ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான் அப்படின்ட்டு அழைக்கப்படுறாரு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 4. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 14வது கொஸ்டின், சாளுக்கிய ஓவியங்களில் மிகவும் பிரபலமானது டேஸால் கட்டப்பட்ட அரண்மனையில் உள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மங்களேசன். அடுத்தது, தனது ஆட்சியில் வெளிநாட்டு வணிகத்தின் முக்கியத்துவத்தை காட்டும் வகையில் கப்பலின் வடிவம் பதிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யக்னசில் சதகர்ணி. அடுத்தது 16வது கொஸ்டின், மதராஸ் தேவதாசி சட்டம் யாருடைய முயற்சியால் எப்போது இயற்றப்பட்டது? மதராஸ் தேவதாசி சட்டம் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி இவங்களோட முயற்சியால 1947ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. அடுத்து பாருங்க, கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சேரன் செங்குட்டுவன் கடற்கொள்ளையர்களை அடக்கியதன் மூலம் முசிறியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினார். ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, சேரன் செங்குட்டுவன் தமிழகத்தில் பத்தினி தெய்வ வழிபாட்டை அறிமுகம் செய்தார். ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரிதான் இதற்கான ஆன்சர். அடுத்தது 18வது கொஸ்டின், எந்த போராட்டம் அல்லது இயக்கத்தின் போது மக்களை திரட்டுவதற்காக முதலில் தமிழ் மொழி பயன்படுத்தப்பட்டது? சரிங்களா, இங்க முதலில்ங்கிறத ஆட் பண்ணிக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுதேசி இயக்கம். சரிங்களா? ஸோ சுதேசி இயக்கத்தின் போதுதான் மக்களை ஒன்று திரட்ட பிராந்திய மொழிகள் பயன்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா? அதுல தமிழ் மொழியும் இந்த சுதேசி இயக்கத்தின் போதுதான் மக்களை ஒன்று திரட்ட முதலில் பயன்படுத்தப்பட்டுச்சு. அடுத்தது 19வது கொஸ்டின், சென்னையில் முஸ்லிம் லீகின் கிளையை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாகூப் ஹசன். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது, எந்த அமைப்பின் பல கோரிக்கைகள் பின்னாட்களில் இந்திய தேசிய காங்கிரசின் கோரிக்கைகள் ஆயின? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, சென்னை மகாஜன சபை. அடுத்தது 21வது கொஸ்டின், எங்கு எப்போது நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு முழுமையான சுதந்திரமே இலக்கு என அறிவித்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1927 நடந்த சென்னை காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? ஸோ இந்த மாநாடு தான் முழுமையான சுதந்திரமே இலக்கு அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டது. அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொறுத்தலாம். ஏ பாருங்க, குடியுரிமை. ஸோ குடியுரிமை பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்புல பகுதி 2ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, அடிப்படை உரிமைகள். ஸோ அடிப்படை உரிமைகள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட அரசமைப்புல பகுதி 3ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள்.
இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்போட பகுதி 4ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க அடிப்படை கடமைகள். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்போட பகுதி 4A குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க அரசமைப்பு சட்ட திருத்தம். இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்பு பகுதியில் 20ல குறிப்பிடப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு 5. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 23வது கொஸ்டின். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரால் இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் மற்றும் இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என குறிப்பிடப்படுவது. ஸோ அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகளை குறிப்பிட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்திய அரசமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பிரிவு 32 குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது 24வது கொஸ்டின். உலக வணிக அமைப்பின் தலைமையகம் மற்றும் உலக வணிக மையத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்த உலக வணிக அமைப்பின் தலைமையகம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் உள்ள ஜெனீவால அமைந்திருக்குது. அதே மாதிரி உலக வணிக மையத்தின் தலைமையகம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் அமைந்திருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது பெரியார் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க இவர் வைக்கம் வீரர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ முதல் கூற்று சரியானது தான். ரெண்டாவது பாருங்க 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றதால் சிறைப்பறவை என அழைக்கப்படுகிறார். ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானது தான். அடுத்தது பாருங்க தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி. ஸோ தென்னிந்தியாவோட முதல் பொது உடைமைவாதி பெரியார் கிடையாது, சிங்காரவேலர் தான். சரிங்களா? ஸோ இது கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் சி தான் தவறா இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 26வது கொஸ்டின். பள்ளிகளில் இந்தி மொழியை கட்டாயமாக்கியவர் மற்றும் பெரியார் இந்தி எதிர்ப்பு மாநாடை எங்கு நடத்தினார்? ஸோ பள்ளிகளில் ஹிந்தி மொழியை கட்டாயமாக்கியவர் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. சரிங்களா? ஸோ அதை எதிர்த்து தான் பெரியார் ஹிந்தி எதிர்ப்பு மாநாட்டை சேலம் மாவட்டத்தில் நடத்தியிருப்பார். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 27வது கொஸ்டின். பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு எப்போது எந்த உடன்படிக்கையின்படி தொடங்கப்பட்டது மற்றும் அதன் தலைமையகம் எங்கு உள்ளது? இந்த பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, இதை ஒபேக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 1960ல் பாக்தாத் உடன்படிக்கை அப்படிங்கிற உடன்படிக்கையின்படி தோற்றுவிக்கப்பட்டது. இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவில் உள்ள வியனா அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது பொறுத்துவ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஒற்றை குடியுரிமை இது பார்த்தீங்கன்னா பிரிட்டன் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டுச்சு. அடிப்படை உரிமைகள் இது பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டுச்சு. அடுத்தது பாருங்க அடிப்படை கடமைகள் இது பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டுச்சு. அடுத்தது பாருங்க அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் இது பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டுச்சு. அரசமைப்பு திருத்தம் இது பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டுச்சு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, ஈக்கு 5. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது ஸ்வரன் சிங் கமிட்டியின் அடிப்படையில் இந்திய அரசமைப்பில் இணைக்கப்பட்டது மற்றும் ஜவஹர்லால் நேருவின் தீர்மானத்தின்படி இந்திய அரசமைப்பில் இணைக்கப்பட்டது. ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் நம்ம இந்திய அரசமைப்பில் இணைக்கப்பட்டுச்சு. ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசமைப்போட முகவுரை அமைந்திருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது 30வது கொஸ்டின். சுயமரியாதை இயக்கம் யாரால் எப்போது தொடங்கப்பட்டது மற்றும் அதன் அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள்? இந்த சுயமரியாதை இயக்கம் பார்த்தீங்கன்னா பெரியாரால 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு. அதோட அதிகாரப்பூர்வமான செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா குடியரசு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது 31வது கொஸ்டின். சாளுக்கியரின் அரச முத்திரை மற்றும் பல்லவர்களின் அரச முத்திரை. சாளுக்கியர்களோட அரச முத்திரை பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்றி. சரிங்களா? அதே பல்லவர்களோட அரச முத்திரை அப்படின்னா காளை. ஸோ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்க, கரிகால சோழன் சேரர், பாண்டியர் மற்றும் 11 வேளிர்களின் கூட்டுப்படையை தஞ்சாவூர் பகுதியில் உள்ள வெண்ணி போர்க்களத்தில் தோற்கடித்தார். ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது தான். ரெண்டாவது பாருங்க, பாண்டியன் நெடுஞ்செழியன் சேரர்,
சோழர் மற்றும் 5 வேளிர்குல சிற்றரசர்களின் கூட்டுப்படைகளை தலையாலங்கானத்து போரில் வெற்றி கொண்டதாக புகழப்படுகிறார். ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது 33வது கொஸ்டின். வானிலையை உருவாக்கும் அடுக்கு என்று அழைக்கப்படுவது மற்றும் ஓசோனோஸ்பியர் என்று அழைக்கப்படும் அடுக்கு. ஸோ வானிலையை உருவாக்கும் அடுக்கு அப்படின்ட்டு அடியடுக்கு அழைப்பாங்க. இந்த அடியடுக்கு பார்த்தீங்கன்னா வளிமண்டல கீழடுக்கு அப்படின்ட்டு அழைக்கப்படுது. சரிங்களா? ஓசோனோஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு மீளடுக்கு அழைக்கப்படுது. இந்த மீளடுக்கு பார்த்தீங்கன்னா படையடுக்கு அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது வளிமண்டலத்தில் காணப்படும் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜனின் அளவு. ஸோ வளிமண்டலத்தில் காணப்படும் ஆக்சிஜனின் அளவு பார்த்தீங்கன்னா 21%, நைட்ரஜனின் அளவு பார்த்தீங்கன்னா 78%. சரிங்களா? ஸோ இந்த ஆக்சிஜனும் நைட்ரஜனும் பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தோட நிரந்தர வாயுக்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்தது தலக்காற்றுகளை சரியாக பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, சின்னோக் இது பார்த்தீங்கன்னா ராக்கி மலைத்தொடர், அதாவது வட அமெரிக்கால வீசக்கூடியது. மிஸ்ட்ரல் இது பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதி, அதாவது பிரான்ஸ்ல வீசக்கூடியது. போரா இது பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல் பகுதி, இத்தாலியில வீசக்கூடியது. அடுத்தது லூ தார்பாலைவானம், இந்தியாவில் வீசக்கூடியது. ஃபான் காற்று இது பார்த்தீங்கன்னா ஐரோப்பால உள்ள ஆல்ப்ஸ் மலைத்தொடர்ல வீசக்கூடியது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4, இக்கு 5. ஸோ ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சர். அடுத்து 36வது கொஸ்டின். வளிமண்டலத்தின் மிக குளிரான அடுக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மீசோஸ்பியர், இடையடுக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். வளிமண்டலத்தை அடையும் சூரிய கதிர்வீச்சில் எத்தனை சதவீதம் விண்வெளிக்கு திருப்ப அனுப்பப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 35%. சரிங்களா? அடுத்தது வெப்ப சூறாவளிகள் பற்றிய கூற்றுகளில் தவறானது. கீழே ஒரு 4 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க, நம்ம பார்க்கலாம். முதல் கூற்று பாருங்க, இது மேற்கு பசிபிக் பெருங்கடலில் டைபூன்கள் என்று அழைக்கப்படுகிறது. முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, இது பிலிப்பைன்ஸ் பகுதிகளில் பேக்யூக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். மூணாவது பாருங்க, இது ஜப்பான் பகுதியில் டைபூன் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ மூணாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். நாலாவது பாருங்க, இது ஆஸ்திரேலியாவில் ஹரிக்கேன்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வெப்பச்சூறாவளிகள் வில்லி வில்லி அப்படின்ட்டு அழைக்கப்படுது. சரிங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் டி தான் தவறானது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 39வது கொஸ்டின். இந்திய குடியுரிமை சட்டம் எப்போது இயற்றப்பட்டது மற்றும் இச்சட்டம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் எத்தனை முறை திருத்தப்பட்டது? ஸோ இந்திய குடியுரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால 9 முறை திருத்தப்பட்டிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவர் மற்றும் 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவர். ஸோ மாங்குளத்தில் கண்டறியப்பட்ட தமிழ் பிராமி கல்வெட்டுகளில் பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படிங்கிற மன்னர் குறிப்பிடப்பட்டிருக்காரு. 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பார்த்தீங்கன்னா முதுக்குடுமி பெருவெழுதி அப்படிங்கிற மன்னர் குறிப்பிடப்பட்டிருக்காரு. ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது பொறுத்த கொஸ்டின் நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சம மலையளவு கோடு இதை பார்த்தீங்கன்னா ஐசோ ஹைட்ஸ் அப்படின்ட்டு அழைப்பாங்க. அடுத்தது சம காற்றழுத்த கோடு ஐசோபார், சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு ஐசோலோ பார், சம சூரிய வெளிச்ச கோடு ஐசோகல். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. ஸோ ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சர். அடுத்தது 42வது கொஸ்டின். அமைதி மண்டலம் என்று அழைக்கப்படுவது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்தப்பட்டை. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது இந்தியாவில் அதிக மழைப்பொழிவை தருவது மற்றும் தமிழகத்தில் அதிக மழைப்பொழிவை தருவது. ஸோ இந்தியாவில் அதிக மழைப்பொழிவை தருவது பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று, தமிழ்நாட்டில் அதிக மழைப்பொழிவை தருவது பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து தவறான கூற்றை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, வரியின் மூலம் அரசாங்கம் அதன் நிதி ஆதாரங்களை திரட்டுகிறது. சரியானதுதான். வரி என்ற சொல் வரி விதிப்பு என்பதிலிருந்து உருவானது, இதன் பொருள் மதிப்பீடு. ஸோ பியும் சரியானதுதான். வரி விதிப்பு முறை நல அரசு என்ற கருத்தை மையமாக கொண்டு செயல்படுகிறது. ஸோ சியும் சரியானதுதான். இந்திய அரசாங்கத்தினால் 4 அடுக்குகள் வரி வசூலிக்கப்படுகிறது.
ஸோ இந்திய அரசாங்கத்தால் பார்த்தீங்கன்னா 3 அடுக்குகள் வரி வசூலிக்கப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்தது 45வது கொஸ்டின். மேக விதைப்பு அல்லது செயற்கை மழை உருவாக மேகத்தின் மீது எதை தூவுவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, திட CO2. அடுத்தது குதிரை அட்சரேகை என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா துணை வெப்பமண்டல உயர் அழுத்த பட்டை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது வளிமண்டல அடுக்குகளை சரியாக பொருத்துக. ஜெட் விமானம் பறக்க ஏதுவாக உள்ள அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர். அடுத்து புவி நோக்கி வரும் விண்கற்களை எரிப்பது மீசோஸ்பியர். புவியிலிருந்து பெறப்படும் வானொலி அலைகளை திருப்புவது தெர்மோஸ்பியர். வானிலையை உருவாக்கும் அடுக்கு ட்ரப்போஸ்பியர். ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4, டிக்கு 1. ஸோ ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சர். அடுத்தது உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்னினோ டேஸ் காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது ஐநா சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா, ரஷ்யா, பிரான்ஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். தவறானதை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜிஎஸ்டியின் விரிவாக்கம் குட்ஸ் அண்ட் சேவிங்ஸ் டேக்ஸ். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா ஜிஎஸ்டியோட விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சரிங்களா? மற்றது பாருங்க, ஜிஎஸ்டியின் குறிக்கோள் ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி. சரியானதுதான். ஜிஎஸ்டி ஒரு முனை வரி. சரிதான். ஜிஎஸ்டி வரி 1954 முதலில் பிரான்சில் அறிமுகப்படுத்தப்பட்டவர். இதெல்லாம் சரிதான். சரிங்களா? அடுத்தது வெப்பக்குறை வீதம் என்பது 1000 மீட்டர் உயரத்துக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் வெப்பநிலை குறைவது. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்தது சென்னையில் முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தவர் மற்றும் சென்னையில் முதல் அமைச்சரவையை அமைத்தவர். நம்ம சென்னையில முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைச்சவர் பார்த்தீங்கன்னா ராஜாஜி. நம்ம சென்னையில முதல் அமைச்சரவை அமைத்தவர் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியை சேர்ந்த ஏ சுப்பராயலு. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்தது அமைப்புகள் நிறுவப்பட்ட வருடங்களை சரியாக பொறுத்துக. ஐநா சபை இது பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24, 1945 நிறுவப்பட்டுச்சு. உலக வணிக அமைப்பு இது பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1995 நிறுவப்பட்டுச்சு. உலக சுகாதார நிறுவனம் இது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 1948 நிறுவப்பட்டுச்சு. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 8, 1967 நிறுவப்பட்டுச்சு. ஸோ ஆப்ஷன் 2 தான் இதற்கு சரியான ஆன்சர். ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3. அடுத்து 54வது கொஸ்டின். ஜெட் காற்றுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா துருவங்களை சுற்றும் காற்று. அடுத்தது கீன்ஸ் என்ற அறிஞரால் உண்மையான பணவீக்கம் என்று குறிப்பிடப்படுவது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தாவும் பணவீக்கம். அடுத்து 56வது கொஸ்டின். இந்திய அரசமைப்பின் பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ முதல் கூற்று சரியானதுதான். ரெண்டாவது பாருங்க, முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை வழங்கியது. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளன. ஸோ ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரி. அடுத்தது 57வது கொஸ்டின். சர்வதேச நீதிமன்றம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது மற்றும் அதன் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சர்வதேச நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா 1945 தோற்றுவிக்கப்பட்டது. அதோட தலைமையகம் நெதர்லாந்துல உள்ள தி ஹேக் அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்குது. அடுத்தது இந்திய அரசமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மொழிகளின் எண்ணிக்கை மற்றும் அவை இடம்பெற்றுள்ள அட்டவணை. நம்ம இந்திய அரசமைப்பால பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இந்த 22 மொழிகளும் பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்போட 8வது அட்டவணையில இடம்பெற்றிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது 59வது கொஸ்டின். நிறுவனங்களின் தலைமையிடங்களை சரியாக பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனம் இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா ரோம்ல அமைந்திருக்குது. யுனெஸ்கோவோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா பாரிஸ்ல அமைந்திருக்குது. யூனிசெஃபோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல அமைந்திருக்குது. உலக சுகாதார நிறுவனத்தோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா ஜெனிவால அமைந்திருக்குது. ஸோ ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 60வது கொஸ்டின். சேர மன்னர்களின் 3 தலைமுறைகளை குறிப்பிடும் கல்வெட்டு மற்றும் சேர மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் எங்கு கிடைத்துள்ளன?
ஸோ சேர மன்னர்களோட 3 தலைமுறைகளை குறிப்பிடும் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா கரூர்ல உள்ள புகழூர் கல்வெட்டு. சேர மன்னர்கள் வெளியிட்ட நாணயங்கள் பார்த்தீங்கன்னா கரூர்ல கிடைச்சிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்கு சரியான ஆன்சர். அடுத்தது, பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சீனாவின் ஷாங்காயில அமைந்திருக்குது. அடுத்தது, அரசமைப்பு என்ற கொள்கை முதலில் இங்கிலாந்து நாட்டில் தோன்றியது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தவறானது. ஏன்னா அரசமைப்பு அப்படிங்கிற கொள்கை பார்த்தீங்கன்னா முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல தான் தோன்றியது. ரெண்டாவது பாருங்க, சட்டப்பிரிவு 17 தீண்டாமையை தடை செய்கிறது. ஸோ ரெண்டாவது கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது. ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று 2 சரி 1 தவறு. அடுத்தது 63வது கொஸ்டின், விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிப்பது மற்றும் விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிப்பது. ஸோ விலைகள் உயர்ந்து பணத்தின் மதிப்பு வீழ்ச்சி அடைவதை குறிப்பது பார்த்தீங்கன்னா பணவீக்கம். அதே மாதிரி விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வதை குறிப்பது பார்த்தீங்கன்னா பணவாட்டம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது, ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கால் பைசாகி. அதை நார்வெஸ்டர் அப்படின்ட்டு அழைப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து 65வது கொஸ்டின், பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்திய குடியுரிமை இது பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 5ல இருந்து 11 வரை குறிப்பிடப்பட்டிருக்கு. அடிப்படை உரிமைகள் இது பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 12ல இருந்து 35 வரை குறிப்பிடப்பட்டிருக்கு. அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடுகள் இது பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 36ல இருந்து 51 வரை குறிப்பிடப்பட்டிருக்கு. மொழிகள் இது பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 343ல இருந்து 351 வரை குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 1, சிக்கு 3, டிக்கு 4. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து 66வது கொஸ்டின், யாருடைய ஆட்சியின் போது சாளுக்கிய அரசர் விக்ரமாதித்யன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்தார் மற்றும் யாருடைய ஆட்சியின் போது 2ஆம் புலிகேசி பல்லவ அரசின் தலைநகர் காஞ்சிபுரம் வரை முன்னேறினார்? சோ 1ஆம் பரமேஸ்வரன் இவரோட ஆட்சியின் போதுதான் சாளுக்கிய அரசர் விக்ரமாதித்தன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்தாரு. 1ஆம் மகேந்திரவர்மனோட ஆட்சியின் போதுதான் 2ஆம் புலிகேசி பல்லவ அரசின் தலைநகர் காஞ்சிபுரம் வரை முன்னேறினார். சோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 67வது கொஸ்டின், 2ஆம் புலிகேசி யாரை தோற்கடித்த பின்னர் தன்னை அரசராக பிரகடனப்படுத்திக் கொண்டார் மற்றும் 2ஆம் புலிகேசியின் போர் வெற்றிகளில் குறிப்பிடத்தக்கது? சோ 2ஆம் புலிகேசி பார்த்தீங்கன்னா அரசர் மங்களேசனை தோற்கடித்த பின்னர் தன்னை அரசனாக பிரகடனப்படுத்தி இருப்பாரு. சரிங்களா? சோ 2ஆம் புலிகேசியோட போர் வெற்றிகள்ல குறிப்பிடத்தக்கது பார்த்தீங்கன்னா நர்மதை நதிக்கரையில ஹர்ஷரை வென்றதுதான். சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? 68வது கொஸ்டின், நடுவண் மாநில அரசுகளின் உறவுகள் குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசால் நியமிக்கப்பட்ட குழு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா PV ராஜமன்னார் குழு. அடுத்தது பொறுத்துக கொஸ்டின் கொடுத்திருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, MN வெங்கடாசலையா ஆணையம் 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. MM பூஞ்சி ஆணையம் பார்த்தீங்கன்னா 2007 அமைக்கப்பட்டுச்சு. ராஜமன்னார் குழு பார்த்தீங்கன்னா 1969 அமைக்கப்பட்டது. சர்க்காரியா குழு பார்த்தீங்கன்னா 1983 அமைக்கப்பட்டுச்சு. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. ஸோ ஆப்ஷன் 1 தான் சரியான ஆன்சர். அடுத்தது 70வது கொஸ்டின், 30/10/2021 வரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 105 முறை. அடுத்தது, சாளுக்கிய நிர்வாகத்தில் கிராம நிர்வாகத்தின் மைய புள்ளியாக இருந்தவர் மற்றும் கிராமத்தில் அமைதியை பாதுகாக்கும் பணியை மேற்கொண்டவர். ஸோ சாளுக்கிய நிர்வாகத்துல கிராம நிர்வாகத்தின் மைய புள்ளியா இருந்தவர் பார்த்தீங்கன்னா கமுண்டர். இவரை பார்த்தீங்கன்னா போகிகன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. சரிங்களா? அதே சாளுக்கிய நிர்வாகத்துல கிராமத்தில் அமைதியை பாதுகாக்கும் பணியை மேற்கொண்டவர் பார்த்தீங்கன்னா மகாபுருஷ். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்தது 72வது கொஸ்டின், சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் யாரால் எப்போது துவங்கப்பட்டது மற்றும் அதன் கப்பல்கள்? சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா வேவூசி அப்படிங்கிறவரால தூத்துக்குடியில 1906ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. அந்த நிறுவனத்தோட கப்பல்கள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலியா மற்றும் லாவோ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சிட்டிசன் எனும் சொல் சிவிஸ் என்னும் லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் ஒரு நகர அரசில் வசிப்பவர். முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானது. ரெண்டாவது பாருங்க,
இந்திய அரசியலமைப்பு இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. ஸோ முதல் கூற்று, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியானதுதான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது 74வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு குழுவின் இடம்பெற்றிருந்த உறுப்பினர்கள் மற்றும் அதன் தலைவர்கள் மற்றும் ஆலோசகர். ஸோ இந்திய அரசியலமைப்பு குழுவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர் இடம்பெற்றிருப்பாங்க. அந்த குழுவோட தலைவராக பார்த்தீங்கன்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாரு. அந்த குழுவோட ஆலோசகராக பார்த்தீங்கன்னா டாக்டர் பி.என். ராய் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது மாமல்லபுரம் கடற்கரை கோவில் யாருடைய அடையாளமாக கருதப்படுகிறது மற்றும் இக்கோயிலை கட்டியவர்? இந்த மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பார்த்தீங்கன்னா பல்லவர்களோட அடையாளமாக கருதப்படுது. இந்த கோயிலை கட்டியவர் பார்த்தீங்கன்னா ராஜசிம்மன். அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சர்வதேச அணுசக்தி கழகம் இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் உள்ள வியன்னால அமைந்திருக்கு. பன்னாட்டு பண நிதியம் இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன் டிசியில அமைந்திருக்கு. அடுத்தது ஷாங்காய் கூட்டமைப்பு இது பார்த்தீங்கன்னா சீனால உள்ள பீஜிங்ல அமைந்திருக்கு. பிம்ஸ்டெக் இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா வங்காளதேசத்தில் உள்ள டாக்கால அமைந்திருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4. அடுத்தது இவர்களில் ஐநா சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். அடுத்தது வேட் வரி முதலில் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹரியானா 2003. சரிங்களா? அடுத்தது தற்போதைய நிலவரப்படி மத்திய மாநில மற்றும் பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ள துறைகளின் எண்ணிக்கை. ஸோ தற்போது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியலில் 100 துறைகளும், மாநில பட்டியலில் 61 துறைகளும், பொது பட்டியலில் 52 துறைகளும் இடம்பெற்றிருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது 80வது கொஸ்டின். கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகள் சட்டப்பிரிவு 29 மற்றும் 30 குறிப்பிடப்பட்டிருக்கும். அடுத்தது ஃபர்ஸ்ட் பாருங்க, அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த போது அதில் 395 சட்டப்பிரிவுகள், 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றிருந்தன. ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான். தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 448 சட்டப்பிரிவுகள், 25 பகுதிகள் மற்றும் 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. ரெண்டாவதுமே சரிதான். ஸோ ஆப்ஷன் ஏ கூற்று 1, 2 சரி. அடுத்தது கீழ் காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ் சத்தியமூர்த்தி. அடுத்தது 83வது கொஸ்டின். பணவீக்கத்தின் பொழுது பயனடைபவர்கள் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கடன் பெற்றோர். அடுத்தது சட்டப்பிரிவு 352 அமலில் இருக்கும் போது எந்த சட்டப்பிரிவின் கீழ் உள்ள உரிமைகள் தாமாக நிறுத்தப்படுகிறது மற்றும் இது எந்த அரசமைப்பில் இருந்து பெறப்பட்டது? இந்த சட்டப்பிரிவு 352 அமலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள உரிமைகள் தாமா நிறுத்தப்பட்டுரும். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஜெர்மனியின் வெய்மர் அரசமைப்பில் இருந்து பெறப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது குடியரசுத் தலைவரால் எந்த சூழ்நிலையிலும் இந்த சட்டப்பிரிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியாது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 20 மற்றும் 21. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்தது சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் மற்றும் ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் என்ற வார்த்தைகளை பயன்படுத்துமாறு பரிந்துரைத்தவர். ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எம்.சி. ராஜா தான் பண்ணியிருப்பார். சரிங்களா? அடுத்தது இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று பிலினி எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார்? ஸோ நம்ம இந்தியாவோட முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லிட்டு முசிறிய இயற்கை வரலாறு அப்படிங்கிற நூலில் பிலினி அப்படிங்கிறவர் குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்தது 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் மற்றும் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. ஸோ 1932 ஜனவரி 26 புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷ்யம் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றிருப்பாங்க. உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி பார்த்தீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி. அடுத்தது 89வது கொஸ்டின். இந்திய அரசமைப்பு சட்டம் தயாராக எடுத்துக்கொண்ட காலம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். அடுத்தது
இந்தியாவில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது மற்றும் ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்திய முதல் நாடு? இந்தியாவில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2007 அறிமுகப்படுத்தப்பட்டது. நம்ம இந்தியாவில் ஜிஎஸ்டி வரியை அமல்படுத்திய முதல் நாடு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், 1954 ஆண்டு. அடுத்தது, முதலில் மே தின விழாவை ஏற்பாடு செய்தவர் மற்றும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி? ஆன்சர் பார்த்தீங்கன்னா மே சிங்காரவேலர். அடுத்தது, ஐநா சபை எங்கு எப்போது நிறுவப்பட்டது மற்றும் அதன் தலைமையகம்? ஐநா சபை பார்த்தீங்கன்னா அக்டோபர் 24, 1945 நிறுவப்பட்டது. இதோட தலைமையகம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்ல இருக்குது. அடுத்தது, பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சட்டப்பிரிவு 32. இது பார்த்தீங்கன்னா அரசமைப்பு பரிகார உரிமை அப்படின்ட்டு அழைக்கப்படுது. சட்டப்பிரிவு 51A பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகளை குறிப்பிடுது. சட்டப்பிரிவு 368 பார்த்தீங்கன்னா அரசமைப்பு திருத்தத்தை குறிப்பிடுது. சட்டப்பிரிவு 21A பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி பெருமுரிமையை அளிக்குது. சட்டப்பிரிவு 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பை குறிப்பிடுது. ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 3, இக்கு 5. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்து 94வது கொஸ்டின். இந்தியாவில் வருமான வரி எப்போது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1860 ஆண்டுல சர் ஜேம்ஸ் வில்சன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போதைய நிலவரப்படி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள செம்மொழிகளின் எண்ணிக்கை மற்றும் முதலில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள செம்மொழி. தற்போதைய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 11 செம்மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான் செம்மொழியா 2004 ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அடுத்து 96வது கொஸ்டின். ராஜாஜி மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக எங்கு அறிமுகம் செய்தார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சேலம். அடுத்தது, விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள எந்த ஒரு உற்பத்தி பொருட்களின் மீதும் விதிக்கப்படும் வரி? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கலால் வரி. அடுத்தது, 13ஆம் நூற்றாண்டில் டேஸ் மட்டுமே எழுச்சி பெற்ற தமிழ் அரச வம்சமாக விளங்கினார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள். அடுத்தது 99வது கொஸ்டின். ஜிஎஸ்டி இதற்கு சமம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ விற்பனை வரி. அடுத்தது 100வது கொஸ்டின். பண்டை கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் ஏறுவரிசையில் இவ்வாறு அமைந்திருந்தது: ஊர், கூற்றம், நாடு, மண்டலம். சரிங்களா? அவ்வளவுதான். ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகே. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பம் உள்ளவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் யாரெல்லாம் கண்டிப்பாக வரக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமில் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்காங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.